குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் புவியியலில் யூனிட் 2ல் வானிலை மற்றும் காலநிலை பார்க்கலாம். வானிலைனா என்ன, காலநிலைனா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு சின்ன கோத்ரூ மட்டும் பண்ணிடலாம். வானிலைன்றது ஒரு நாளைக்கோ ஒரு 2-3 நாட்களுக்கோ தொடர்ந்து இல்லை ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ சொல்கிறது தான் என்னது வானிலை. வானிலை வெதர் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு வாரத்துக்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் போது ஒரு வாரத்துக்கே நம்மலாம் அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அலர்ட் பண்ணுவாங்க. மிக அதிகமான மழைப்பொழிவு காணப்படும். இந்த இடத்துலலாம் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்னு பார்த்துருப்பீங்க இல்லையா நியூஸ் சேனலில். அதை தான் வானிலைன்றது. காலநிலைன்றது மோர் தென் 35 இயர்ஸ் ஒரு காலநிலை ஒரு இடத்துல நிலவுது இல்லையா, அதுக்கு பேர் காலநிலை. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடைக்கானல், நம்மளோட நார்த் சைடு கண்ட்ரியில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் எப்படி இருக்கும், பயங்கரமான குளிர் இருக்கும். அதெல்லாம் காலநிலை. ஓகேவா? வானிலைக்கும் காலநிலைக்கும் டெஃபினிஷன் புரியுது தானே? சரி, ஓகே. இன்னையோட கிளாஸ் காற்றோட அழுத்தம். காற்றோட அழுத்தம் எப்படி உருவாகுது நம்ம பார்த்தோம்னா, பூமியோட மேற்பரப்புல உள்ள காற்றோட எடை இருக்கு இல்லையா, அதுதான் வளிமண்டல அழுத்தம்னு சொல்லப்படுது. வளிமண்டல அழுத்தம்னா ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் என்னன்னா பூமியோட மேற்பரப்புல இருக்க காற்றோட எடை, காற்றோட வெயிட் இருக்கு இல்லையா, காற்றோட எடை, அதுதான் வளிமண்டல அழுத்தம் இல்லைன்னா காற்றழுத்தம் சொல்றோம். காற்றழுத்தம் எதை வச்சு அளவிடுறாங்கன்னா காற்றழுத்தமானியால். காற்றோட அழுத்தம் எதை வச்சு அளவிடுறாங்கன்னா காற்றழுத்தமானியால். கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்று அழுத்தத்தோட அளவு என்னன்னு பார்த்தோம்னா 1013.25 மில்லிபார் ஆகும். கடல் மட்டத்தில் உள்ள காற்றோட அழுத்தத்தோட அளவு என்ன? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன். இது நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுக்கிட்டாலுமே கடல் மட்டம் பூமின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த அளவுன்றது நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 1013 கடல் மட்டத்தில் உள்ள காற்றோட அழுத்தத்தின் அளவு 1013.25 மில்லிபார். அதே இது பூமியில் உள்ள எல்லா பகுதியிலும் உள்ள காற்றோட அளவு 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர் ஆகும். ஓகேவா? நிலையான வளிமண்டல அழுத்த வேறுபாட்டோட இந்த வளிமண்டல அழுத்த வேறுபாடுனால என்ன ஆகுதுன்னா, காற்று அழுத்தம் கிடையாகவும் செங்குத்தாகவும் காணப்படுகிறது. செங்குத்தாகனா தெரியும்ல உங்களுக்கு, செங்குத்தாகனா இப்படி நேரா டைரக்டா இருக்கிறது. கிடைமட்டமாகனா இப்படி என்ன சொல்லலாம், சைட்ல போடும் இல்லையா, கிடைமட்டம், காற்று கிடை, அதுதான் கிடையாகவும் செங்குத்தாகவும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்ப்பீங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் தான் கிடையாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ்னா செங்குத்தா இருக்கிறது, அதுதான். ஓகேவா? வேற எதுவும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா ஓகேதான். இதனை அடிப்படையாக கொண்டு காற்றோட இதெல்லாம் வச்சுதான் இந்த கிடையாகவும் செங்குத்தாகவும் அழுத்த வேறுபாடுனால விழுகுதுல, அதை வச்சு என்ன பண்றாங்க, காற்றோட அழுத்தத்தை குறைந்த காற்றழுத்த மண்டலமும் அதிக காற்றழுத்த மண்டலமும் பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப குறைந்த காற்றழுத்த மண்டலம்னா என்ன, அதிக காற்றழுத்த மண்டலம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த குறைந்த காற்றழுத்த பகுதின்றது வளிமண்டலத்துல சுத்தியுள்ள பகுதியை விட அழுத்தம் குறைவா இருக்கும். வளிமண்டலத்துல எவ்வளவு அழுத்தம் இருக்கும், அதோட அழுத்தம் எப்படி இருக்கும், குறைவானதா இருக்கும். அததான் குறைந்த காற்றழுத்த பகுதின்னு சொல்லுவாங்க. இது இப்பகுதியை நோக்கி அழுத்தம் அதிகமுள்ள பகுதியில் இருந்து அது அழுத்தம் அதிகமா இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில இருந்து இந்த நோக்கி காற்று என்ன செய்யும், வீச ஆரம்பிக்கும். அதேதான் அதிக காற்றழுத்த பகுதினா இதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டா சொல்லணும். அதிக காற்றழுத்தம்னு என்னன்னா வளிமண்டல பகுதியில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் அதிகமா இருக்கும். சரியா? அதிக காற்றழுத்த பகுதியில அழுத்தம் அதிகமா இருக்கும். குறைந்த காற்றழுத்த பகுதியில வளிமண்டலத்தோட அழுத்தம் குறைவா இருக்கும். வேற எதுவுமே கிடையாது. இங்க இருந்து குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி காற்று வீசும். வரைபடத்துல குறைவான காற்றழுத்த மண்டலம்னா எல்லும், அதிக காற்றழுத்த மண்டலத்தை ஹச்சுன்னு குறிக்கிறாங்க. வானிலை வரைபடம் காமிப்பாங்க இல்லையா, இந்த வெதர் நியூஸ்லாம் காமிப்பாங்க. அதுல குறைவான காற்றழுத்த மண்டலத்தை எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லு, அதிக காற்றழுத்த மண்டலத்தை ஹச்சுன்னு குறிச்சிருப்பாங்க. ரைட்டு. குறைந்த காற்றழுத்த மண்டலம் என்ன சொன்னேன், எல்லு. இதை சூறாவளின்னு சொல்லுவாங்க. குறைந்த காற்றழுத்த மண்டலம் ஒரு இடத்துல நிலவுச்சுன்னா அதை சூறாவளினும், அந்த இடத்துல மேகமூட்டமும் காற்றழுத்தமும் மழைப்பொழிவும் என்ன செய்து உருவாகும். சரியா? எதுல, குறைந்த அழுத்த மண்டலத்துல. அதே இது அதிக அழுத்த மண்டலம் உருவாச்சுன்னா அது எதிர் சூறாவளி காற்றுன்னு அதை சொல்றாங்க. எதிர் சூறாவளி காற்றுனா அங்க அமைதியான வானிலை, அதிக அழுத்த மண்டலம் அமைதியான வானிலையை கொடுக்குது.
இப்ப குறைந்த காற்றழுத்தம் தான் சூறாவளி, சரிங்களா? சம அழுத்த கோடை வந்து ஐசோபார் அப்படின்றது சம காற்றழுத்தத்தோட பரவலை காண பயன்படுகிறது. சம அளவுள்ள காற்றோட பரவலை காண எது பயன்படுதுன்னா சம அழுத்த கோடு. இந்த சம அழுத்த கோடை என்ன சொல்றாங்கன்னா ஐசோபார் அப்படின்னு என்ன சொல்றாங்க. இந்த காற்றழுத்தம், இந்த காற்றழுத்த அதிக காற்றழுத்த மண்டலம், குறைந்த காற்றழுத்த மண்டலம், இதெல்லாம் சின்ன அளவுல இருக்கவங்க, சிறிய அளவுல இருக்கிற வரையும் மனிதர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையவே கிடையாது. அதே இது அந்த அளவோட வேறுபாட்டால அளவு மிகப்பெரிய அளவுல அந்த அழுத்த மண்டலம் உருவாகும் போது நம் பூமியில என்ன வருது, காற்றமைப்பையும் புயல் காற்றையும் அது என்ன செய்யுது, உருவாக்குது. இந்த வளிமண்டல அழுத்தத்தை எதெல்லாம் கட்டுப்படுத்துற காரணி என்னன்னு பார்த்தோம்னா உயரம், வளிமண்டல வெப்பநிலை, காற்று சுழற்சி, பூமியோட தன் சுழற்சி, நீராவி, வளிமண்டல புயல்கள், இது எல்லாம் தான் வளிமண்டல அழுத்தத்தை கட்டுப்படுத்துற காரணிகள். காற்றழுத்தத்தை எப்படி அளவிடுறோம்னு பார்த்தோம்னா சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களா, வானிலை ஆய்வாளர்கள் வந்து காற்றோட அழுத்தத்தை காற்றழுத்தமானின்றது மூலமா, இல்லைன்னா அனிராய்டு காற்றழுத்தமானி அது மூலமா அளவிடுறாங்க. என்னது, ஒண்ணு காற்றழுத்தமானி சொல்லணும், இல்லைன்னா அனிராய்டு காற்றழுத்தமானின்னு சொல்லணும். ரெண்டாவது, இந்த வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியா பதிவு செய்யணும்னா காற்றழுத்த பதிவுத்தாள் வந்து பயன்படுத்துறாங்க. அதோட அந்த வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியா அப்படி கண்டினியூஸா பதிவு செய்யறதுக்கு எதை யூஸ் பண்றாங்கன்னா காற்றழுத்த பதிவுத்தாளை பயன்படுத்துறாங்க. இதுதான் அந்த காற்றழுத்தமானி, அழுத்தமானி. இதை வச்சு காற்றோட அழுத்தத்தை என்ன செய்யணும் பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு வந்து காற்றோட அழுத்தம் நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு ஈரப்பதம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம படிங்க. உங்களோட பாட்டு தான் இதுல மெஜாரிட்டி. நடத்த அப்பப்போ அன்னையோட கிளாஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்மளோட சேர்ந்து நீங்களும் அந்த யூனிட்டை முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் க்ரோ த்ரூ பண்ணுற வேலை மட்டும்தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இதில் நிறையா உங்களுக்கு நோட்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையுடன் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ. பாய்.